ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுடிதார் டாப் கட்டிங் எப்படி அளவு சுடிதாரை வச்சு கட் பண்ணலான்றதை கட் பண்ணி காட்டுறேன். 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை வெட்டிடலாம். லைனிங் சுடிதார் தான் இப்போ வெட்ட போகிறேன். இது ஃபுல் ஹேண்ட் சுடிதாரு. இது உடம்புக்கு, இது ஸ்லீவுக்கு. ஃபுல் ஹேண்டுன்றதுனால இப்போ 3 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1 மீட்ரு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவுக்கு அப்புறம் வெட்டிக்கலாம். 1 மீட்டரை லைனிங் கிளாத் கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அலோ டாப் எடுத்து அப்படியே நம்ம இப்படி மேலே போட்டுக்கலாம். மேலே இங்கே கொஞ்சம் துணி இருக்கா மாதிரி போட்டுக்கோங்க. நமக்கு ஸ்டிச்சிங்க்கு துணி தேவைப்படாத உள்ள, அதுக்காக. துணி வந்து க்ளோஸில் இருக்கிறது நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் வந்து இந்த பக்கம் இருக்கணும். நான் 2 ஃபோல்டிங்காக போட்டிருக்கேன். இப்போ இதில் 4 துணி இருக்குது. அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இது கரெக்டான அளவு. இது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் வேணும்ல, அது. இது கரெக்டு. கொஞ்சம் மேலே கட் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவு. கொஞ்சம் மேலே கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஓப்பன் வருது. டாப் எடுத்துடலாம். இது எக்ஸ்ட்ரா, இது வந்து கரெக்டான அளவு. அது எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா துணி, அந்த இடத்துல போடணும். ஜாயிண்ட் ஃபுல்லாகவே இந்த எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கிறது கூட தான் ஜாயின் பண்ணணும். நெக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, உங்கள் அளவு சுடிதார் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது க்ளோஸ் நெக் மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுனால அது கட் பண்ணல, ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணிக்க. புதுசாக தைக்கிறவங்க 1.5 இன்ச் விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை. இது வரைக்கும் 1.5 இருக்கட்டும். இங்கே கீழே ஓப்பன் வரும் பார்த்தீங்களா, ஜாயின் பண்ணுறது, அது 1 இன்ச்சு போதும்.
பேக் சைடு போட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம். நெக் மட்டும் கட் பண்ணல, நான் இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கலாம். நான் நெக்கு கட் பண்ணலை. நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிடுவேன். பேக் பீஸ் எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பீஸ்க்கு மட்டும் கொஞ்சம் உள்ளே வரணும். இந்த இடம் இங்கே மட்டும், இந்த இடத்துல இங்கே மட்டும் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் துணி தூக்குன மாதிரி இருக்கும், கையாண்ட பார்க்க அசிங்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக இங்கே கட் பண்ணிக்கலாம். சுடிதாரோட மெயின் கிளாத்தை பேக் ஃப்ரண்ட் நீட்டாக கொடுத்துருந்தாங்க, நம்ம ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கலாம். இது இப்படி கொடுத்துருக்காங்க, டிசைன் வர்றதுனால தனித்தனியாக எடுத்துக்கலாம் அந்த பீஸ். துணி கம்மியாக இருக்காது. நெக்கு மட்டும் ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் உங்களுக்கு இது எவ்வளோ கட் பண்ணுறேன்றது காமிக்கிறேன். இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தில் பேக் பீஸ் வெட்டிட்டோம். ஒரிஜினல் கிளாத்தோட இப்போ ஃப்ரண்ட் வெட்டலாம். மெயின் கிளாத் ரொம்ப கம்மியாகவே இருக்கு. எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கும் நான் நெக் வெட்டல. கரைப்பகுதி வந்து நம்ம மடிச்சு வைக்கிறதுக்கு லைன் போட்டுக்கலாம். இது
அளவு கை அப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது கரெக்டானது. எக்ஸ்ட்ரா மேலே தையலுக்கு இது கரெக்டாக, எக்ஸ்ட்ரா மேலே தையலுக்கு. இப்போ நம்ம வந்து உடம்புக்கு வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கோம். இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கேயும் 1.5 இருக்குது. அப்படி இங்கே நம்ம கிளாத் பத்தலைன்னா இங்கே இருக்க கிளாத் கட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேல் அப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். துணி எப்படியும் பத்தாது. ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பத்தலைன்னா இங்கே ஜாயின் போட்டுக்கலாம். கையும் கரெக்டாக கட் பண்ணல, கொஞ்சம் லூஸ் விட்டுருக்கேன். சுடிதாருக்கு இந்த துணி தான் ஸ்லீவுக்கு தைக்க போகிறது. இது லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அதனால இப்போ நான் ஒரிஜினல் கிளாத்தே இப்போ கட் பண்ணலை. அடுத்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் இந்த சுடிதார் எப்படி ஈஸியாக தைக்கலான்றது தைச்சி காட்டுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.